ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் இந்தியன் பேங்க்லேருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க ஜூனியர் லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் வீடியோஸ் போகிறதுக்காக கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். நான் லைக் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ ஸ்கிப் அவுட் பண்ணாதீங்க. முழு தகவலும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனில் போய் உங்களுக்கு வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுதான் அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு. அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கும் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் ஆஃபீஸர்ஸ் இந்த 2 வகையான ஜாப் பொசிஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பொசிஷன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸும் இந்த பொசிஷன்ஸ்க்கான எண்ட் டேட் எப்போ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த பொசிஷன்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19/5 வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் டேட் பொறுத்த முடிக்கும் பார்த்தோன்னா 26/5. ஓகேங்களா? 26/5ஓட இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டியும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்ஸ்க்கு 28 ஏஜ் கேட்டகரி தாண்டி இருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா அப் டு 5+ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான டெசிக்னேஷன் ப்ளஸ் ரோல்ஸும் திருப்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் ஆஃபீஸர்ஸ்க்கும் பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த 2 ரோலுக்கு தான் பார்த்தீங்கன்னா பேஸ்டாக இப்போ வந்து டார்கெட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இது வந்து பேங்கிங் ஃபீல்டுனால 3+ இயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 1 தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி க்ரோத் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா SSL CTC பொறுத்த வரைக்கும் 7,44,000 போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த போஸ்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டாக உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கான முழு தகவலும் நம்ம வெப்சைட் கீழ் லிங்காக இருக்குது. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் பொறுமையாக வந்து படிங்க. ஓகேங்களா? இதுக்கான செலெக்ஷன்ஸ் மோடும் வெளியிட்டிருக்காங்க. இது பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா 2 ரவுண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஆன்லைன் இன்டர்வியூஸ் நடக்கும். ஆன்லைன் இன்டர்வியூ நீங்கள் ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனே பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? இதங்க தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு எந்த வகையான கரெக்ஷன்ஸ் விண்டோஸ்க்கான டைம் தனியாக செப்பரேட்டாக எதுவும் கொடுக்கல. அதனால் நீங்கள் ஃபில்அப் பண்ணுறது எல்லா டேட்டாவும் பொறுமையாக கேர்ஃபுல்லாக வந்து ஃபில்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 500 ருபீஸும், ST கேண்டிடேட்குள்ளார வரீங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னா 200 ருபீஸும் இங்கே வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கும் நான் நம்மளோட வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த வெப்சைட் லிங்க் டேப் அவுட் பண்ணிங்கன்னாவே கரியர்ஸ் பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். நீங்கள் அது மூலிமா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து எலிஜிபிளான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற போது பார்த்தீங்கன்னா ஒரு சில செல்ஃப் அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்லாம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸ் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸஸில் ஆஸ்பெக்ட் ரேஷியோல் இருக்க மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 50 KB தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெசல்யூஷன் ப்ளஸ் பிக்சல் ப்ளஸ் வித் அண்ட் ஹைட்டஸ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கான சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த சிக்னேச்சர்ஸ்க்கான வந்து சிக்னேச்சர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிளாக் பெனில் போடுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. அந்த போஸ்டர்ஸ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெசியூமும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா PDF ஃபார்மேட்டில் இருக்கணும், 1 MB இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான 10th 12th மார்க் ஷீட் அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லா டாக்குமெண்ட்டும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 3 MB இருக்கணும் அப்படின்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆக்டிவ் மெயில் ஐடி வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் ஒரு லிங்க் மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஒன்ஸ் எல்லா டாக்குமெண்ட் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, UPA, மாஸ்டர் கார்டு இது மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே? நெட் பேங்கிங் மூலமாக பே பண்ணிக்கலாம்.
ஒன்ஸ் பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான வேல்யூ ஆஃப் ப்ரூஃபுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. திருப்பி இங்கே வந்து போட்டிருக்காங்க இந்த போர்ஷன்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க்கோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போட்டிங்கன்னா விசிட் அவர் கரியர்ஸ் பேஜெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கரியர்ஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் அவுட் ஆகும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, 19ஆம் தேதி தான். அப்போ இந்த டேப் அவுட் பண்ணாவே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அப்படி ஓப்பன் ஆகும்னா உங்களுக்கு நான் வீடியோவை டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து போடுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டிகிரி முடிச்சிருக்கீங்களா, உங்களுடைய லாஸ்ட் டேட் ஆஃப் பர்த் எப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் இந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான வெளியீட்டு இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து ரீட் அவுட் பண்ணிட்டேன். அது மீறி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் எங்களுக்கு வந்து தேவை. அதனால் நம்ம வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் டவுட் இருந்துச்சுன்னா பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த வகையான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற டாக்குமெண்ட்ஸும் நான் ரெடி பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கான வீடியோஸும் நான் வந்து மேக் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ நான் இதான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் எ நைஸ் டே.